இன்னைக்கு இருட்டுக்கடை ஓனர் கவிதா அவங்க வந்து என்னுடைய சம்பந்தி, என்னுடைய குடும்பத்தார் மேலேயும் என் மேலேயும் ஒரு புகார் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அந்த புகாருக்கான அந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதில் சொல்றதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டை நான் கூட்டியிருக்கிறேன். நான் வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்து ஒரு 4 தலைமுறையாக நாங்கள் ஏற்றுமதி தொழில் செஞ்சு சம்பாதிச்சு பல சொத்துக்கள் சம்பாதிச்சு நாம் இருக்கிறோம். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் ஒரு 7 கோயில்களை கட்டியிருக்கிறேன். அந்த ஒரு காரணத்தினால நாம் ஒரு சாதாரண குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும், ஒரு பணக்காரத்தை பொண்ணையை தேடி போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மெக்கானிக்கினுடைய பொண்ணை தான் நான் இப்போ பார்த்தேன். இருட்டுக்கடை அப்படிங்கிறது வெறும் ஒரு 350 நாளைக்கு முன்னாடி தான் கவிதா அவங்களுக்காக வந்த ஒரு கடை. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு மெக்கானிக்கினுடைய மனைவி, அவங்க ஒரு கார் ஒர்க் ஷாப் வச்சு அதை நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க அந்த கடையை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சில சந்தேகங்கள் அந்த நேரத்தில் இருந்து, அவர் கூட பார்ட்னராக இருந்தவங்களுடைய கையெழுத்து இவங்களே போட்டு அந்த கடையை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கும் அந்த புகார் திருநெல்வேலி டிசி ஆஃபீஸில் இருக்கு. அது சம்பந்தமா அந்த சம்பந்தப்பட்ட நபர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அது முடிஞ்சிருச்சா இல்லை அது இன்னும் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அதனால அந்த கடை எடுத்ததுடைய விஷயமே கொஞ்சம் சந்தேகமான முறையில் தான் அது நடந்திருக்குது. ஆனால் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாம் கல்யாணத்தை பற்றி பேசினதுனால நாமளும் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு பொண்ணு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஒரு மெக்கானிக்கோட மகளை போய் நான் பார்த்தது. அடுத்தது அந்த கடை உரிமையாளர் அவங்க சுலோச்சனாபாயின்னு சொல்லி அவங்களும் சரி, அந்த கடையை பார்த்துட்டு இருந்த 70 வருஷமா பார்த்துட்டு இருந்த ஹரிசிங் அப்படிங்கிறவர் சரி, 2 பேர்த்தருடைய சாவுலையும் மர்மம் இருக்கு அப்படிங்கிறது திருநெல்வேலியில பேசிக்கிறதா இன்னைக்கும் தகவல். அது நடந்த அந்த 2 சாவு நடந்த உடனேயே அந்த கடை வந்து இவங்களுக்கு வருது. அதுல நான் எந்த விதமான குற்றச்சாட்டும் நான் வந்து சொல்ல விரும்பல. என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். அந்த கடையை எடுக்கிறதுக்காக ஃபோர்ஜரி பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் இன்னைக்கும் ஜிஎஸ்டி திருநெல்வேலி ஜிஎஸ்டி ஆபீஸ்ல அந்த ரிலீஸ் டேட் இன்னைக்கும் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட பையனை மிரட்டி அவங்ககிட்ட இருந்து எல்லாம் எழுதி வாங்கி இருந்தாலும் அந்த ஃபோர்ஜரி பண்ண டாக்குமெண்ட் அவங்களால வெளியில எடுக்க முடியல. ஏன்னா அது அரசாங்கத்தில் போய் அது பாம்பேக்கு போயிட்டதுனால யாரும் எடுத்துக்க முடியல. அதனால தான் அவங்க குற்றச்சாட்டுல வந்து நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனாலையும் ஏதோ பதவியில் இருக்கிறதுனாலையும் நான் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் மாத்திடுவேங்கிற ரீதியில அவங்க ஒரு புகாரை தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த பயத்துல அந்த புகார் எதுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கும் டிசி ஆபீஸ்ல அந்த கம்ப்ளைண்ட் பெண்டிங் இருக்குது. அது க்ளோஸ் பண்ணிருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியல. அதே போல அந்த டாக்குமெண்ட் பாம்பேனுடைய அந்த சென்ட்ரலைஸ்டு டாக்குமெண்ட் மெயின்டெனன்ஸ் சென்டருக்கு வந்து அது போயிடுச்சு. யார் போனாலும் இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த கல்யாணத்துல நான் வந்து வரதட்சணை கேட்டு மிரட்டினதாகவும் அல்லது நான் பண்ணதாகவெல்லாம் இவங்க சொல்றாங்க. இந்த கல்யாணத்துல ₹1 நான் வந்து வரதட்சணை வாங்கினது கிடையாது. என்னுடைய கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை வாங்கல. என்னுடைய பையன் கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை இல்லாம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண குடும்பத்துல போய் நான் வந்து பொண்ணு எடுத்தேன். நான் இந்த சம்பந்தம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த கடையை அவங்களுக்கு வந்து வருது. அதனால கடையை பார்த்து அவங்களுக்காக நான் என் பையனுக்காக நான் பொண்ணு பார்க்கல. அடுத்தது, இருட்டுக்கடை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கே தவிர திருநெல்வேலி இந்தியன் வங்கியில ₹5 கோடி கடன் இன்னைக்கு இருக்குது. இருட்டுக்கடையினுடைய கிருஷ்ணசிங் ஸ்வீட் ஸ்டாலுக்கு ₹5 கோடி கடன் இருக்குது. இது யார் வேணாலும் பத்திரிகையாளர்கள் நீங்க போய் அங்க வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது, வச்சிருக்கிற 2 காருமே டியூல தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதுல அந்த காருக்கான டியூ கட்ட முடியாம போன வாரம் அவங்களுடைய இன்னோவா காரை வித்துட்டாங்க. இது எப்படி எனக்கு தகவல் தெரிய வந்ததுன்னா, என்னுடைய ஒரு ஐ சர்ஜரி நான் திருநெல்வேலியில தான் பண்ணிக்கிட்டேன் அரவிந்தில். அப்போ அவங்க வீட்டில இருந்து தான் பாத்துக்கிறப்போ இந்த கடன்காரங்க எல்லாம் அங்க வந்து கேட்கறாங்க, ஒரு பிரச்சனை ஆகுது, இதெல்லாம் என்னங்கிறப்பதான் இந்த ஒவ்வொரு விவரமும் வந்து நமக்கு தெரிய வந்தது. இந்த பிரச்சனை இப்போ அந்த டாக்குமெண்ட் விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியில வந்து ப்ராப்ளம் ஆயிருமோங்கிறத ரீதியிலையும் என்னோட பையன் வந்து அந்த பையனே அந்த விவரங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லுவான். அந்த பொண்ணுக்கு அன்டைம்ல எல்லாம் கால் வருது, வெளியில இருந்து எல்லாம் கால் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த சண்டை அவங்களுக்குள்ளார பெருசாகுது. அந்த ப்ராப்ளம் வந்த உடனே தான் வந்து இவன் கூப்பிட்டு சொல்றான், இந்த மாதிரி இப்படி எல்லாம் பிரச்சனைகள் நடக்குது, என்னன்னு சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு அப்படிங்கிறப்போ அவ தனியா வளர்ந்த பொண்ணு,
தனியாக சிங்கிள் சைல்டு, அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க அடிக்கடி ராத்திரியில் கூட பேசிக்குவாங்க, அதை ஒரு தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்ச நாள் போக போக சரியாயிரும்னு சொன்னாங்க. ஆனால் அது அதிகமாக தான் போயிட்டு இருந்தது. நான் அந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன், இந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடுறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் அப்படியே பார்லருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு 5 மணி நேரம் ஒரு பொண்ணு வீட்டுக்கே வரலன்னா அந்த மாதிரி நாம வந்து இருக்கிற குடும்பமும் கிடையாது. இதெல்லாமே கேட்க போக சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற ரீதியில பிரச்சனை ஆனது. இன்னைக்கு அந்த அளவுக்கு பெருசாகி அவனுக்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை அந்த திருப்பி விட்டு, ஏன்னா என்னுடைய பையன் லண்டன்ல படிச்சவன், ஸ்காலர்ஷிப்ல அவன் இஸ்ரோல வந்து ப்ராஜெக்ட் பண்ணவன். அவன் மெரிட்ல அவன் காலேஜ் படிக்கிறப்போ 2 செமிஸ்டர் ஒட்டுக்கா எழுதி அந்த 6 மாசத்தை ஒரு செமிஸ்டருடைய டைமை சேவ் பண்ணி அவன் மெரிட்ல வந்து இஸ்ரோல ஜாயின் பண்ணான். இஸ்ரோல அவன் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்பவே அவனுக்கு வந்து லண்டன்ல அவனுக்கு படிப்புக்கு இடம் கிடைச்சு ஸ்காலர்ஷிப்ல 28% ஸ்காலர்ஷிப்ல அவன் லண்டன்ல முடிச்சு அங்க லண்டன்ல ஒர்க் பண்ணிட்டு அவன் இந்தியாவுக்கு வந்தவன். என்னுடைய 2வது மகன் அவன் வந்து வழக்கறிஞருக்கு படிச்சிருக்கிறான். அவன் வழக்கறிஞருக்கு ஜாயின் பண்ண டைம்ல தமிழ்நாட்டில இருந்து 3 பேர் தான் அந்த காலேஜுக்கு செலக்ட் ஆனாங்க மெரிட்ல. அதுல என்னுடைய பையனும் ஒருத்தன். அவன் வந்து அந்த படிப்பையும் முடிச்சுட்டு அவன் டைமண்ட் அண்ட் ஜெம்ஸ்லயும் வந்து கிராஜுவேஷன் பண்ணியிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து நாம வந்திருக்கிறோம். ஒரு சாதாரண குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் போய் ஒரு மெக்கானிக்கோட பொண்ணை கல்யாணம் பண்ணதுதான் இன்னைக்கு நான் பண்ண பெரிய தவறு. அந்த குற்றச்சாட்டுல அவங்க அடுத்தது அவங்க சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த டிஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் வந்து நாங்க வரதட்சணையா கேட்டோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பேசி முடிச்சது வந்து 24 கடைசியில, கல்யாணம் நடந்தது 25 பிப்ரவரியில. நான் ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதியே என்னோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை பே பண்ணி அந்த டிஃபெண்டரை புக் பண்ணேன். அவங்களுக்கு அந்த விவரமே தெரியாது. காரணம் என்னன்னா, எந்த வண்டி வேணாலும் காசை கொண்டு போய் கொடுத்துட்டு உடனடியா எடுத்துட்டு வரலாம். ஆனா டிஃபெண்டரை அப்படி வாங்க முடியாது. ஏன்னா அது முழுக்க லண்டன்ல தயாராய் வரக்கூடிய ஒரு வண்டி. அது 1.25 வருஷம் வரைக்கும் ஆகும். நம்ம புக் பண்ண நாள்ல இருந்து 1.25 வருஷம் ஆகும். அதை நான் வந்து நான் அந்த புக் பண்ணிருக்கேன். நான் புக் பண்ணதனுடைய டீட்டெயில் மெயில் எல்லாமே நான் வந்து உங்க பத்திரிகையாளர்களுக்காக கொடுத்திருக்கிறேன். 2வது, இந்த குற்றச்சாட்டு இவங்க சொல்லக்கூடிய காலத்துல என்னுடைய மனைவி வந்து இங்கேயே இல்ல, அவ சிங்கப்பூர்ல இருக்கிறா. அதுக்கான டிக்கெட்டையும் நான் கொடுத்துட்றேன். அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போறப்ப என்னுடைய மனைவி இங்க கோயம்புத்தூர்லயே இல்ல, இந்த வீட்லயே இல்ல. அடுத்து அந்த ஒரு காலகட்டத்தில் என்னுடைய ஐ சர்ஜரி ஆகி நான் ரெஸ்ட் எடுத்தது அல்லது அந்த சர்ஜரிக்காக நான் கன்சல்டிங் போயிட்டு வந்தது திருநெல்வேலி அரவிந்த் ஹாஸ்பிட்டல்ல தான் நான் என்னுடைய ஐ சர்ஜரி நடந்தது. அதனால அங்கிருந்து தான் நான் கன்சல்டிங் எல்லாம் நான் போயிட்டு வந்தேன். சோ இதை எல்லாமே மறைக்கிறதுக்காகவும் இந்த பொண்ணுடைய தவறை மறைக்கிறதுக்காகவும், 2வது அந்த அம்மாவுக்கு வந்து சில மனநோய் இருக்குது. காரணம் என்னன்னா, அவங்களே அந்த பேட்டியில அவங்க வந்து சொல்றாங்க, என்னுடைய பிரச்சனையாகி நான் போறேன், டாக்டர் வந்து எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த கடன் தொல்லைகள் அதிகம் ஆனதுனாலதான் அவங்களுக்கு அந்த மன உளைச்சலே அவ்வளவு தூரத்துக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்காகத்தான் அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. என்ன காரணம், என்ன டிஸ்சார்ஜ் சம்மரி, நீங்க எல்லாருமே காவேரி ஹாஸ்பிட்டல் வண்ணாரப்பேட்டை அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15ஆம் தேதி 16ஆம் தேதி அவங்க அட்மிட் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்சார்ஜ் சம்மரி நீங்க பாத்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக என்ன விஷயத்துக்காக அவங்க அட்மிட் ஆனாங்க, டிஸ்சார்ஜ் ஆனாங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுவும் அந்த மனநோய் அதிகமாகி ரொம்ப வயலண்டா வீட்டுல நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 4 நாளைக்கு முன்னாடி யாரோ தூத்துக்குடியில தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்களை கூட்டிட்டு வந்து ஒரு கேரளால இருந்து பூசாரிகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு ஹோமம் நடந்ததாகவும் அவங்க சொன்னாங்க. இதையும் நீங்க இது நடந்ததா இல்லையா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிக்கங்க. நான் அந்த தமிழ் செல்விங்கிறவங்க வந்து நம்பர் வேணாலும் கொடுக்குறேன். ஏன்னா இந்த பிரச்சனை ஆகிறப்போ வந்து நீங்க என்ன அறிவுரை சொல்றதுக்காக அந்த தமிழ் செல்விங்கிறவங்க நேற்று காத்தால கூப்பிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு, நான் வந்து அங்க ரிப்போர்ட்டர்ஸ் கூப்பிட்டு மிரட்டினேன். நான் எந்த பிரச்சனை வேணா அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்ல. நான் கோவையில சமுதாயத்துல பல பொதுநல தொண்டு அமைப்புகள்லயும் சரி, ஆன்மீக அமைப்புகள்லயும் சரி, நானே தனியா ட்ரஸ்ட் வச்சிருக்கிறேன். மத்திய அரசினுடைய இளைஞர் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் ஹெட் குவார்ட்டர்ஸே நம்மளுடைய இடத்துல தான் அது நடந்துட்டு இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் ஒரு 7 கோயில் கட்டியிருக்கிறேன். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வடவள்ளியில ஒரு கோயில் நான் கட்டி நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி பின்புலத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன். ஆனா இந்த கடன் பிரச்சனையிலையும் மன உளைச்சலையும் ஒரு மன நோய்க்கு ஆளாகப்பட்டவங்க ஒருத்தங்க இன்னைக்கு
எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாம, எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லாம தன்னுடைய மகளுடைய தவறு கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஆவணப்பூர்வமானது. நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கிறேன். அந்த பொண்ணு பேசினா பிடிச்சாங்கிறதுக்கான விஷயங்களும், ஏன்னா இவனுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்டேயோ சரி கூப்பிட்டு தவறான முறையில சொல்றது, என்னையும் என்னோட மனைவியும் மரியாதை இல்லாம பேசுறது, இதெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மீறி போறப்போ அதை ரெக்கார்ட் பண்ண சொல்லி ரெக்கார்ட் பண்ணியே வச்சிருக்கிறேன். அது கேமரால வேண்டாம், நான் தனியா வந்து போட்டு காட்டுறேன். தேவை ஏற்பட்டால் அந்த ஃபைல்ஸையும் நான் வந்து அனுப்பிச்சு வைக்கிறேன். இதெல்லாம் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு உடனே தான் வந்து நான் கூப்பிட்டு மிரட்டுறேன், நான் பண்றேன் அப்படிங்கிறது. நான் அனுப்பிச்ச மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன், அது இருக்குது. குழந்தைகளுடைய நன்மைக்காக நாம் சமாதானமா போகணும், சுமூகமா இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும், என்ன நம்பு, என்ன கூப்பிட்டு பேசு அப்படிங்கறத தான் நான் வந்து மெசேஜா அனுப்பிச்சேன். அதையும் நான் காட்டுறேன். ஆனா அதை அவங்க டெலீட் பண்ணிட்டு, நான் டெலீட் பண்ணிட்டேங்கிறது பிரஸ் மீட்ல சொல்றாங்க. நான் டெலீட் பண்ணாதது என் கையில இருக்கு, அதையும் நான் காட்டுறேன். சோ இந்த பிரச்சனையில வந்து அவங்களுடைய தவறு வெளிப்பட்டுருச்சு, அவங்க செஞ்ச அந்த போர்ஜரியும் வெளிப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இன்னைக்கு இந்த பிரஸ் பீப்புளை கூப்பிட்டு அவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து எந்த விதமான ஒரு முகாந்திரமோ அல்லது எந்த விதமான ஒரு ஆதாரமோ இல்லாத குற்றச்சாட்டுகள். என்னுடைய நிலை என்ன, என்னுடைய வீடு என்ன, எனக்கு இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் என்ன, எல்லாமே நீங்க நேரடியா நீங்க பாத்துக்கலாம். நான் எந்த இடத்துலயும் போய் காசு வாங்குற நிலைமையில நான் இல்ல. 4 தலைமுறையா நாங்க இந்த சொத்துக்களை பராமரிச்சுட்டு வரோம். நான் இன்கம் டாக்ஸ்ல டிக்ளேர் பண்ணி நான் வச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன தேடி எந்த ஒரு கடன்காரனும் அவங்களுக்கு வந்த மாதிரி வந்தது கிடையாது. டியூ கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வண்டியை நான் வித்தது கிடையாது. நான் என்கிட்ட இருக்கிற ஒரு பைக்கு, என்னோட பைக்கோடைய விலைக்கு 1 வருஷம் இருட்டுக்கடை அல்வா சம்பாதிச்சாதான் நான் வாங்கி வச்சிருக்கிற பைக்கை வாங்க முடியும். என்கிட்ட ஹார்லி டேவிட்சன் பைக் நான் ஐடில டிக்ளேர் பண்ணி நான் வாங்கியிருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு நிலையில தான் நான் இருக்கிறேன். ஆனா அந்த டியூ கட்ட முடியாம வண்டி விற்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்க என்ன பார்த்து கடனை கேட்டேன், பிடிச்சேன், வரதட்சணை கேட்டேன், 1.5 கோடி கேட்டேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து முழுமையான பொய். இத அந்த இந்தியன் பேங்க்ல இன்னைக்கும் நீங்க போய் வெரிஃபை பண்ணலாம். அவங்களுக்கு இப்போ நாம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் 5 கோடி ரூபாய் கடன் இருக்குது. இதை யாரும் மறக்க முடியாது. இன்னைக்கும் ஜிஎஸ்டி ஆபீஸ்ல போர்ஜரி பண்ண டாக்குமெண்ட் அங்க இருக்குது. அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக எதிர்த்தரப்பு வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அது நான் தூண்டுறனோங்கிற மாதிரி சந்தேகம் இருந்து அவங்க இதெல்லாம் பண்றாங்களாங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்குது. அதனால இது நான் சொல்றது அத்தனை விஷயங்களும் உண்மை. வேற எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேளுங்க, அதுக்காக நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன். இப்ப அவங்க முக்கியமா கேட்கறதே வந்து டிஃபெண்டர் வாங்குறதுக்கு கேட்கறாங்க, வரதட்சணை கேட்கறாங்கங்கறத குற்றச்சாட்டு பல்ராம் சிங். எப்போ புக் பண்ணோம்? அதாங்க நாங்க வந்து இப்போ பிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து டிஃபெண்டர் புக் பண்ணதுங்க. அதாவது போன வருஷம் 4ஆம் தேதி, அதாவது 4வது மாசம் ஏப்ரல் மாசம் புக் பண்ணது. நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது நவம்பர்ல. சோ அதை எப்படிங்க நான் வந்து நீங்க தான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி நாங்களே போய் முன்னாடி புக் பண்ண முடியும்? அது பிராக்டிக்கலா பாசிபிள் இல்ல. சோ அது குற்றச்சாட்டு, ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அதுக்கான எவிடன்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சோ யா லைக் அதுதான் என்னோட சைடான ஒரு அதாங்க. நான் வந்து அந்த தப்பை கண்டுபிடிச்சிட்டேன். அவன் மிட் நைட் நடுராத்திரியில வந்து பசங்க கால் பண்றதும், அப்புறம் வந்து அன்டைம்ல வந்து அன்டைம்ல கால்ஸ் வரதும், அப்புறம் பார்லர் போனா ஃபங்க்ஷன் டைம் இல்லாத போனாலும் ஒரு 4 hours இல்லாம வரதே இல்லை. அதெல்லாம் ஏன் நீ பண்ற கேட்க போதா என்னால யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நான் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நான் போயிருவேன் வெளியில அப்படின்னு நான் அப்படிதான் கேள்வி கேட்பேன். நான் எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு கேட்போதான் நான் போறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போனதுங்க. சோ அது வந்து அந்த நீங்க எப்படி அது பண்ணலாங்கிற ஒரு கோவத்துல அவங்க அது பண்ணிட்டாங்க. இதை இவங்க அம்மா கிட்ட சொல்றப்போ, அவங்க அம்மா வந்து சிங்கிள் சைல்டு, தனியா வளர்ந்த பொண்ணு, தனியா இருக்கிறப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசி அவங்களுக்கு பழக்கம் இருக்கிறதுனால அதை நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது 1 நாள் 2 நாள் நடந்தா பரல, தினம் அது மாதிரி நடந்து வெளியில போனா நான் எங்க போறாங்கன்னு தனியா தான் போறாங்க, எங்க போறாங்க வராங்கிறது நமக்கு சொல்றது இல்ல. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆனா எப்படி? கல்யாணம் ஆகி 1 மாசத்திலேயே இப்படி, 1 மாசத்திலேயே எப்படின்னா அந்த கல்யாணம் ஆன 1 மாசமும் இப்படி நடந்தா எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? இப்ப நம்ம பல கல்யாணங்கள் நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். குழந்தைகளுக்காக என்னோட ட்ரஸ்ட்ல இருந்து நான் படிக்கிறதுக்காக நான் உதவி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்துல இருக்கிறப்போ இப்படி ஒரு அலிகேஷன் வந்து என் மேலையும் என் பையன் மேலையும் சொன்னா எப்படி? அந்த பொண்ணு வந்து கொரோனா பேட்ச்ல படிச்சு டிகிரி முடிக்கல. கொரோனா பேட்ச்ங்கிறதுனால வந்து நம்ம படிப்பை பத்தி கவலைப்படல. சாதாரண ஃபேமிலியில பொண்ணு எடுக்கணுங்கிறதுனாலதான் நான் மெக்கானிக்கோட பொண்ணை போய் நான் கல்யாணம் பண்ணது. ஏன்னா நான் வந்து சைவ சித்தாந்தம் படிச்சு சித்தாந்த ரத்னா பட்டம் வாங்கினவன், ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்கிறவன்.
அதனால தான் நான் ஒரு சாதாரண பொண்ணுக்கு கல்யாணம் நான் பண்ணணும் அப்படிங்கறத நினைச்சு நான் போய் பண்ணது. இது நான் சொல்ற விஷயங்கள் உண்மையா இல்லையாங்கிறது நீங்க எல்லாரும் திருநெல்வேலியில போய் நீங்க வெரிஃபை பண்ணீங்கன்னா தெரியும். நான் யாரை நீங்க சந்திக்கணும் அதுல சொல்லுங்க, அவங்களுக்கான நான் அப்பாயின்மெண்ட்டை நானே வாங்கி தரேன். நீங்க டிபார்ட்மெண்ட் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல போய் பாருங்க, அந்த டாக்குமெண்ட் இருக்கா இல்லையான்னு பாருங்க. திருநெல்வேலி டிசி ஆபீஸ்ல இவங்க மேல போர்ஜரி கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையாங்கிறத போய் வெரிஃபை பண்ணுங்க. இது எல்லாமே சென்னையில ஹைகோர்ட் பெஞ்ச், மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச்ல இவங்க மேல வந்து ரிட்டு இவங்க மேலயும் போலீஸ் மேலயும் ரிட்டு ஃபைல் ஆயிருக்கா இல்லையாங்கிறது நம்பர் தரேன், அதை போய் வெரிஃபை பண்ணுங்க. இதெல்லாம் மெதுவா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு வந்து இதெல்லாமே தெரிய வர ஆரம்பிக்குது. அப்போ எல்லாம் ஒரு சின்ன கேஸ் அது இதுன்னு உதவி கேட்பாங்க, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேனே தவிர இந்த மாதிரி விவரங்கள் முழுசா தெரியல. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி 3 இடத்துல நிச்சயமாயி அந்த திருமணம் நின்று இருக்கு. என்ன காரணத்துக்காக வந்து நிச்சயம் பண்ணவங்க நிறுத்தினாங்கிறது தெரியல. அதுவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த விவரம் தெரியுது. அந்த திருமணம் நிச்சயமான போட்டோ கூட எங்களுக்கு கூட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. 9/4/2024 திருமணத்துக்கு முன்னாடி நீங்க அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் எதுவுமே விசாரிக்கலையா சார்? ஏன்னா நீங்க பாரம்பரிய குடும்பம்னு சொல்றீங்க, இவ்வளவு ஒரு பாரம்பரிய குடும்பம், அதாவது ஒரு பெண்ணை பத்தின எந்த டீடைல்ஸுமே நீங்க விசாரிக்கலையா? விசாரிச்சப்போ என்ன சொன்னாங்கன்னா, யாரோடையும் பழக மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு சொந்தம் அப்படிங்கிறது யாருமே வர்றதில்ல. அப்போ அவங்க தனியாவே இருக்கிறாங்க. இன்னும் நான் சொந்தக்காரங்க, அவங்க அம்மாவே அவங்களோட பேசுறது இல்ல, அவங்க அண்ணன் அவங்களோட பேசுறது இல்ல, அவங்களுடைய மத்த சொந்தக்காரங்கள் அவங்களோட பேசுறது இல்ல. அப்போ இதெல்லாம் ஏன்னு சொல்லி விசாரிச்சப்போ இல்ல, எனக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் சொத்து பிரச்சனை இருந்தது, அதுல இருந்து நான் பேசுறது இல்லைன்னு சொன்னாங்க. இந்த கல்யாணத்துக்கு அவங்க அம்மாவே வரல. அந்த கல்யாணத்தப்பதான் எனக்கு தெரியும் அவங்க அம்மா கல்யாணத்துக்கே வரலங்கிறது. தாய்மாமா சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லி தாய்மாமா எங்கன்னு கூப்பிடுறப்பதான் தாய்மாமனே கல்யாணத்துக்கு வரலங்கிறது தெரியுது. இதெல்லாம் கல்யாணம் நடந்து முடிஞ்சுதான் இந்த விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரியுது. கல்யாணத்திலயும் இந்த விவரங்கள் தெரியுது. அது வந்து 1st and 2nd February 2025. ஆமா. இன்னொன்னு என்னங்க, நம்ம ஃபேமிலி பத்தி வந்த ஒரு 40 டேஸ்லயே வந்து எங்க அப்பாவையோ சரி எங்க அம்மாவையும் சரி ரொம்ப மரியாதை இல்லாம எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி, அப்பதான் வந்து என் ஃப்ரெண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பதான் நான் சொன்னேன் ஓகே ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல போது ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கிடைச்சது. அவங்க இப்ப வரைக்குமே வந்து அந்த ரெக்கார்டிங்ஸ் அவங்க அது ஐபோனை எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும்னு தான் அவங்க கேக்குறாங்க. ஏன் அவங்க அந்த கேள்வி கேக்குறாங்க? ஏன்னா அவ கண்டிப்பா ஏதோ ஒன்று பேசியிருப்பா அப்படிங்கிற பயம் அவங்களுக்கே இருக்கு. ஏன் அவங்க அம்மாவே வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கனிஷ்காங்கிற பொண்ணை வந்து லைக் நீ வந்து இப்படி சொல்லக்கூடாதுமா, யாராச்சும் மெய்டோ இல்ல யாராவது ஸ்டாஃபோ வந்து இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் காசிப்ஸ் பேசக்கூடாதுன்னு ஏன் முன்னாடியே வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க கனிஷ்கா கிட்ட. ரீசன் என்னன்னா அவ அந்த மாதிரி நிறைய காசிப்ஸ் பண்ணிருக்கா, அவங்கள பத்தியும் பண்ணிருக்கா, இப்ப நம்ம ஃபேமிலி பத்தியும் அவ பண்ணிருக்கா. அப்பாவை வந்து அவன் இவன் சொல்றது, அம்மாவை வந்து அவ இவ அதுக்கே எதுவும் தெரியலன்னு சொல்றது, என்னைய வந்து இதுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்னு சொல்றது, அந்த மாதிரி ரொம்ப மரியாதை இல்லாம வந்து பேசுறது, இன்னும் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசிருக்காங்க. அது என்னால இப்போ கேமரா முன்னாடி சொல்ல முடியாது. சோ அந்த அளவுக்கு நானும் வந்து ரொம்ப மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கேன். நீங்க ஏதோ ஆடியோல வச்சிருக்கீங்க, நான் ஒரு சாம்பிள் வேணா காட்டுறேன், ஒரு 10 செகண்ட்ஸ் வேணா நான் காட்டுறேன். லைக் நான் வந்து மைக் பக்கத்துல வைக்கிறேன். அந்த இது போடு, அது லாங்குவேஜ் எங்க லாங்குவேஜ்ல இருக்கும் பரவாயில்லையா? இல்ல தமிழ்லயே ஒண்ணு இருக்கு, ஒரு 10 செகண்டுக்கு. இது ஒரு 20 செகண்ட்ஸ் ஆடியோ. இதுல பேசிக்கா என்ன சொல்ல வர அப்படின்னா, என் தம்பி கிட்ட வந்து அவ கேட்டிருக்கா என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்கு வந்து என் தம்பி வந்து ஆலு பரோட்டான்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அவளுக்கு வந்து பேசிக்கா தெரியல, ஆனாலும் தெரியலன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு வந்து அவ என்ன சொன்னா, அதுக்கு அந்த அம்மா நக்கலா சிரிக்குது. எதுனா எங்க அம்மாவை பத்தி சொல்றாவ, அந்த அம்மா நக்கலா சிரிக்குது. ஏன் இதே நான் வந்து மீன் குழம்பு அது எதுன்னு கேட்டா அவ பண்ணி கொடுத்துருவாளா, அதுக்கே ஒண்ணும் தெரியாதுன்னு மரியாதை இல்லாம பேசுறா. சோ அதோட ஒரு எவிடன்ஸ் தான் இது. அந்த மாதிரி நிறைய ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. ஒரு சாம்பிள் தான் நான் இப்ப உங்ககிட்ட காமிச்சது. இது முதல்ல ரொம்ப மோசமா பேசுனது சில ரெக்கார்டிங்ஸ் இல்லை, ஏன்னா பிரஸ்ல வந்து நம்ம தவறா சொல்லக்கூடாது. அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவ்வளவு மோசமா போகுது. இது ஏதாவது 1 or 2 ரெக்கார்ட் பண்ணு, நாளைக்கு பிரச்சனை ஆகிறப்போ நமக்கு வந்து எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் ஒரு ரெக்கார்ட் பண்ணது ஒரு 5-6 தான். ஆனா பேசுனது சொன்னதெல்லாம் வந்து 15-20க்கு மேல இருக்கு.
இப்போ நீங்க இது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா இந்த கமிஷனர் ஆபீஸ்க்கு? இல்ல நான் கம்ப்ளைண்ட் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததே இன்னைக்கு பிரஸ் நியூஸ் நான் சேனல் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா முந்தா நேத்து வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. முந்தா நேத்து வரைக்கும் நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சாரி. இந்த மாதிரி அவ எந்த தப்பும் பண்ணல, இவன் தான் சாரி கேட்கணும்னு சொல்லி சொன்னதாங்க. நான் என்ன சொன்னேன், பரவாயில்ல வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ சாரி கேட்டுருந்தோன்னா இவன் சாரி கேட்கறான். போன் பண்ணி சாரி கேட்டு இது மாதிரி எதுவும் மனசுல வச்சுக்காத அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்டது சரியில்லை, அது வந்து ரொம்ப சாதாரணமா மெக்கானிக்கலா கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அதை சாரி கேட்டது கேட்டாச்சு, நான் அவனும் தப்பு பண்ணிருக்கான் அவளும் தப்பு பண்ணிருக்கான்னு இல்ல, அவ எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கறப்பதான் நான் முதல் முறையா நான் சொல்றேன். அவ பண்ண தப்பு எல்லாமே தெரியும், அதுக்கான எவிடன்ஸும் இருக்குது, அதனால தப்பு பண்ண வேண்டாம்னு சொல்லாத, அவளும் இவங்கிட்ட சாரி கேட்கறதுனா கேட்கட்டும், இல்லைன்னா கேட்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முதல் நாள் வரைக்கும் பேசுறேன். இந்த ஆடியோ இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தான் வந்து அவங்க உஷாராயி அதுக்கு முன்னாடி என் மேல போடணும் பழி போடுறாங்க. நான் கால் ரெக்கார்ட்ஸ், நான் கால் லாகும் காட்டுறேன். எனக்கு வந்து அந்த பொண்ணோடைய சித்தி கூப்பிட்டு பேசுறாங்க, அந்த பொண்ணோட சித்தப்பா கூப்பிட்டு பேசுறாங்க. ஹலோ, அது என்னமோ ரெக்கார்ட் இருக்குன்னீங்களே அனுப்புங்க. அந்த பொண்ணுக்கு அதே மாதிரி நான் அவங்க சித்தி பேசுறேன், ஏதோ ரெக்கார்ட் இருக்குன்னு சொன்னீங்களாமே, அதை அனுப்புங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு லேடி அந்த ஹோமம் எல்லாம் கேரளால இருந்து கூட்டிட்டு வந்து அவங்க அந்த ஏதோ பேய் பிடிச்சிருக்கோ இல்ல மனநிலை சரியில்லைன்னு சொல்லி பூஜை ஹோமம் 4 நாளைக்கு முன்னாடி பண்ணாங்க. அவங்க கூப்பிட்டு ஏதோ கால் ரெக்கார்டு நீங்க வச்சிருக்கீங்க தான் சொல்றாங்க, அந்த ரெக்கார்டு எனக்கு அனுப்புங்க. அப்படி எல்லாருமே வந்து கால் ரெக்கார்டு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது எவிடன்ஸ் இருக்குங்கிறது அப்பதான் அவங்களுக்கு தெரியுது. சோ இது வெளியில வந்துருச்சு, கால் ரெக்கார்டு நீங்க எனக்கு அனுப்பிச்சு ஆகணும், இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிரும் அவங்க என்ன மிரட்டுறப்போ நான் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன், இந்த மாதிரி கால் ரெக்கார்டெல்லாம் நான் உனக்கு காட்ட மாட்டேன், வேணா நான் நாளைக்கு பிரச்சனை ஆகிறப்போ நான் பெருசு முன்னாடி வேணாலும் காட்டுவேன். ஆனா இன்னைக்கு அது அந்த மாதிரி காட்டுற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. அதை நான் ரொம்ப அதை நினைச்சு நான் ஏன் அதை சொன்னேங்கிற வருத்தப்படுறேன். நான் சுமூகமா போகணும் அப்படின்னு சொல்லி நான் வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டது இருக்கு, அவங்க டெலீட் ஆயிடுச்சு அப்படிங்கறத வந்து அவங்க போய் சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுக்கடையை வந்து வாங்க முடியாதுங்க, ஏன்னா இருட்டுக்கடை அவங்களுக்கு வந்து ஒரு 700 நாள் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சூரஜ்ங்கிற ஒரு பையன் பேர்ல தான் அந்த கடையே இருந்தது. அந்த கடை பேரு ஒரிஜினல் ஓனர் சுலோச்சனா பாய். அத அவங்க வந்து இப்போ இறந்தப்போ கல்யாணம் முடிஞ்சுதான் அவங்க இறக்குறாங்க. அந்த சொந்தக்காரங்க எல்லாம் இவங்க இறந்து 1 மணி நேரத்திலேயே அந்த ஈமக்க காரியங்கள் பண்ணணும் எடுக்கணும்னு சொல்லி சொன்னதுனால சொந்தக்காரங்க எல்லாம் பிரச்சனை பண்ணி வாட்ஸ்அப்ல எல்லாம் என் மர்மம் என்னன்னு போட்டாங்களா இல்லையா நீங்க வெரிஃபை பண்ணுங்க. அந்த டைம்ல அந்த சாவுல மர்மம் இருக்குன்னு சொந்தக்காரங்களே அவங்க வாட்ஸ்அப்புக்குள்ளார போட்டாங்க. அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுல வந்து அதை போட்டிருக்கிறாங்க. சோ அந்த அம்மா வந்து இவங்களுக்கு எழுதி கொடுத்ததா இவங்க சொல்றாங்க. ஏன்னா என்ன விவரங்களுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி அந்த கடையை பார்த்துக்கிட்டது வந்து ஹரிசிங் அப்படிங்கிறவர். அவர் வந்து தூக்கு மாட்டி இறந்துட்டாரு, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அவரும் மர்மமான முறையில் தான் இறந்திருக்கிறாங்க. இந்த அம்மாவும் இறந்திருக்காங்க. இறந்த ஒரு மாசத்துக்குள்ளாரே 2 மாசத்துக்குள்ளார அந்த கடை இவங்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பண்றாங்க. இல்ல நாம கேட்கல, அவங்களுக்கு கடை வந்து இப்பதானே வந்தது. கல்யாணத்துக்கு ₹1 வரதட்சணை வாங்கலீங்க. அவங்க நகை வந்து ஒரு சூட்கேஸ்ல கொடுத்தாங்க, அது எவ்வளவு பவுனுன்னு கூட தெரியாது. அந்த சூட்கேஸ் அந்த பொண்ணு போறப்ப எடுத்துட்டு போயிட்டான். அந்த பொண்ணு வந்து துணி கூட எடுத்துட்டு போகல, அந்த சூட்கேஸை எடுத்துட்டு போயிட்டாங்க. இவனுக்கு ஒரு பிரேஸ்லெட் போட்டாங்க, எனக்கு ஒரு பிரேஸ்லெட் போட்டாங்க, இவனுக்கு ஒரு பிரேஸ்லெட் போட்டாங்க. இதான் அவங்க கொடுத்தது. அந்த காரை வந்து அவங்க வீட்டுல தான் இருக்கு, அவங்க வீட்டுல தான் இருக்கு காரு. அவங்க அந்த பொண்ணு பேர்ல தான் அவங்க அதை வாங்கினாங்க. நான் வந்து மெயில் கார் கம்பெனிக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கேன், என்னோட டாக்டர்லா பேர்ல அதை சேஞ்ச் பண்ணுங்க, நான் புக் பண்ணி என்னோட பேர்ல புக் பண்ணி கொண்டாந்தது காரு. நான் தான் வாங்கி தருவேன் ரொம்ப பிரஷர் பண்ணாங்க. அப்பா வந்து வேணாம் நாங்களே வாங்கிக்கிறோம், என் நேம்ல தானே புக் பண்ணிருக்கு, நானே வாங்கிக்கிறேன். இல்ல கல்யாணத்துக்கு நான் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி நேமை சேஞ்ச் பண்ண வச்சாங்க. நீங்க கனிஷ்கா நேமுக்கு மாத்துங்க, நான் அவ நேம்ல லோன் எடுத்து நான் பண்ணிடுறேன். அதோட நேம் சேஞ்சோட ப்ரூஃப் தான் இந்த மெயில் கொடுத்துருக்கேன். காம்ப்ரமைஸ்க்காக தாங்க பேசுனது. இப்ப இருட்டுக்கடை வந்து போர்ஜரி பண்ணி அவங்க கைக்கு வந்துச்சுங்கிறது வெளியில வந்துருமோங்கிற ஒரு சூழ்நிலை வருது. அதனாலதான் வந்து அவங்க 2வது பொண்ணுடைய இந்த பிரச்சனைகள் வெளியே வருது. இது முக்கியமான காரணம் பையன் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா வரணுங்கிறது இவனுக்கு பிரஷர் பண்ணிருக்காங்க. இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வெளியில சொல்றான். வீட்டோட மாப்பிள்ளையா நீங்க வந்துருங்க அப்படிங்கறது கட்டாயப்படுத்தி அவன் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளம்ஸே ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் இல்லாம சண்டே இன்னைக்கு வந்து டே வெனஸ்டே, சண்டே தட் இஸ் 4 days பேக் நான் கனிஷ்காக்கு போன் பண்ணி நான் பர்சனலா சாரி கேட்கிறேன். அந்த சாரி கேட்ட ரெக்கார்டும் இருக்கு, ஆனா அது ஹிந்தியில இருக்கு. நான் சாரியும் கேட்கிறேன். ரீசன் என்ன, நான் காம்ப்ரமைஸ் ஓகே எந்த பிரச்சனையும் வேண்டாம் காம்ப்ரமைஸா போயிடலாம்
அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் சாரி கேட்டேன். நான் கொன்னுருவேன் அப்படின்னு அடிச்சு துரத்தின ஒரு பொண்ணு கூட இவன் எப்படி கேஷுவலா பேச முடியும்? கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவங்க மேல பகிரங்கமா குற்றச்சாட்டு. அதுதாங்க அதெல்லாம் வந்து பேஸ்லெஸ் அக்யூசேஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு பண்ற ஒரு பையனா இருந்தா எப்படி பேசுவான்? நான் எப்படி போன்ல பேசுவேன்? அந்த மாதிரி போன்ல பேசுறதா இருந்தா அந்த பொண்ணு எப்படி எடுக்கும்? அந்த பொண்ணு கேஷுவலா என்கிட்ட பேசுது, நானும் அந்த பொண்ணு கிட்ட கேஷுவலா பேசுறது. தட் இஸ் 3 days பேக், எக்ஸாக்ட்லி 3 days பேக் அது நடக்குது. மே 20 வரைக்கும் ஏதோ ராகு கேது பயிற்சி வந்து ஆகல, அதனால மே 20ஆம் தேதி வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோங்கிறத கடைசியா அவங்க சொன்னது. இவன் வீட்டோட மாப்பிள்ளையா வரமாட்டான், அவங்க பெண்ணினுடைய தவறுகள் வெளியில வந்துருச்சு, அதுக்கான கால் ரெக்கார்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு நேத்து தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ஜரி பண்ணி அவங்க இருட்டுக்கடை எடுத்த விஷயமும் வெளியில வந்துருங்கிறதெல்லாம் பயந்து இதை திசை திருப்புறதுக்காக இது பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து சீஃப் மினிஸ்டருக்கு செல்லுக்கு அனுப்பிச்சு ஏதோ எங்க குடும்பத்தினால பிரச்சனை அப்படின்னு எல்லாம் சீஃப் மினிஸ்டர் கையில இல்லாத அதிகாரம் எதுவுமே இல்லை. என்னுடைய குடும்பத்தை பத்தியும் விசாரிக்கட்டும், அவங்க குடும்ப பின்னணியும் விசாரிக்கட்டும் என்ன ஏதுன்னு. ஏன்னா இப்ப எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அதுல நான் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளா, என்னுடைய பின்னணி என்ன, என்னுடைய பிசினஸ் அல்லது என்னுடைய ப்ரொஃபஷனுடைய 30 வருஷ பாரம்பரியம் என்ன அப்படிங்கறது எல்லாமே பார்க்கட்டும். நான் வந்து கோர்ட்லயும் சரி, கோர்ட் வக்கீல்கள் அமைப்புலயும் சரி பொறுப்புல இருந்த ஆள். நான் அதை இருக்கிறப்ப நான் என்னென்ன பண்ணேங்கிறது இன்னைக்கும் சாட்சியா நீதிமன்றங்கள்ல இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் மேல இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான பழி சுமத்தி பண்ணியிருக்கிறாங்க. நான் இன்னைக்கு இந்த உங்க மூலமா நான் சிஎம்க்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, இன்னைக்கும் ஜிஎஸ்டி ஆபீஸ்ல அவங்க ஃபோர்ஜரி பண்ணி எடுத்த டாக்குமெண்ட் இருக்கு. அதை அப்படியே மூடி மறைச்சு அந்த சம்பந்தப்பட்ட பையனை வந்து அடைச்சு வச்சு உதைச்சு எல்லாம் எழுதி வாங்கியிருக்கிறதா நான் சந்தேகப்படுறேன். எனக்கு அது உறுதியா தெரியல. அதை வந்து வெரிஃபை பண்ணி அந்த பையனுக்கு, இந்த உண்மையான இருட்டுக்கடை ஓனருக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறத நான் முதலமைச்சருக்கு உங்க மூலமா நான் வேண்டுகோள் வைக்கிறேன். பையன் வந்து டெக்னோவிஸ்டா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டர். அவர் யூகேல படிப்பு முடிச்சுட்டு 4 வருஷம் யூகேல வேலை பண்ணிட்டு கோயம்புத்தூருக்கு வந்து கோயம்புத்தூர்ல அந்த கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கு மேனேஜிங் டைரக்டரா இருக்காருங்க. நான் வந்து வழக்கறிஞரா இருக்கேங்க. என்னுடைய மனைவி டாஞ்சூர் ஆர்ட் கேலரி அப்படிங்கிற ஒரு கம்பெனி நான் வக்கீல் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. அதுக்கு அவங்க ஓனரா இருக்கிறாங்க. அவங்க அந்த கம்பெனி பாத்துக்கிறாங்க. இப்ப இந்த படம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து முழுக்க முழுக்க தங்கத்திலேயே பண்ணக்கூடியது. 22 கேரட் கோல்டுல இந்த படங்கள் பண்றது. வரதட்சணை ₹1 கேட்கலீங்க, வாங்கவும் இல்லை. அந்த புக் பண்ண வண்டி நான் தான் புக் பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு வந்து அதெல்லாம் வாங்கி கொடுக்கற இது இல்ல. அவங்களுக்கு 5 கோடி ரூபாய் கடன் இருக்குது. யார் வேணாலும் இந்தியன் பேங்க்ல போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த லோனை கட்ட முடியாம அவங்க வந்து அவங்களுடைய இன்னோவாவை 4 நாளைக்கு முன்னாடி 4-5 நாளைக்கு முன்னாடி வித்திருக்கிறாங்க. இதுவும் நீங்க போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். அவங்க இப்போ எனக்கு சமமா இருக்கணும் அப்படிங்கறதுனால நான் கார் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க ஒரு BMW கார் வாங்குறாங்க. அதுவும் அவங்க லோன் போட்டு வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. அதுவும் நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இன்னொன்னு என்னங்க, அப்பா சொல்லியிருப்பாங்க மே 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அனுப்புவேன் அப்படின்னு. சோ அவங்க என்கிட்ட பிரஷர் போடுறாங்க, நீங்க வந்து ஒண்ணு திருநெல்வேலி வாங்க, இல்லன்னா நீங்க கோயம்புத்தூர்ல இருக்காதீங்க, போய் யூகேல கனிஷ்காக்கு ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி எடுத்து படிச்சு வச்சு அவளோட டிபெண்டன்ட் விசால நீங்க இருங்க அப்படின்னா. அதுவும் நான் சொல்றேன், இல்லங்க ஆண்டி 20th வந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாங்க ஆண்டி. நான் ரொம்ப சாஃப்டா சொல்றேன். அவங்க வந்து இல்லைங்க நீங்க முன்னாடியே வந்து டிசைட் பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் என்னங்கிறது பாத்துக்கலாம் அப்படின்னு. சோ பேசிக்கலா நான் கோயம்புத்தூர்ல இருக்க கூடாது, நான் ஒண்ணு திருநெல்வேலி வந்துடணும், இல்ல வேற எங்கேயோ நான் போயிடணும் தனியா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு. அவங்க சொல்ற கூடிய அந்த 40 நாள்லயே அந்த பொண்ணு 30-35 நாள்லயே போயிட்டாங்க. ஆனா அந்த ஒரு 40 நாள் நான் வீட்லயே இல்ல, அவங்க வீட்டுல இருக்கிறேன். நான் ஐ சர்ஜரி ஆகி அந்த செக்கப்புக்கெல்லாம் போயிட்டு வந்து அவங்க வீட்டுல இருந்து தான் நான் போயிட்டு வரேன். என்னோட மனைவியும் வந்து சிங்கப்பூர்ல இருந்தாங்க, அவங்க தம்பி சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, அவங்க சிங்கப்பூர்ல இருந்தாங்க. அதுக்கான டிக்கெட்ஸும் நான் வந்து உங்களுக்கு நான் ஆதாரமா கொடுத்துருக்கிறேன். எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் அவங்க அந்த பொண்ணு இங்கிருந்து கிளம்பி போறப்போ 10 நாளைக்கு முன்னாடியே அவங்க இந்த வீட்டுல இல்ல. சோ இது எல்லாமே இந்த விவரங்கள் எதுவுமே தெரியாம அவங்க வந்து இந்த குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லாத்து மேலயும் இந்த குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க. ஆமா, தெரியாது கிடையாது. அவங்க வீட்டுல இருக்கிறப்பதான் எனக்கு இந்த கடன் தொல்லை, இந்த கடன் இருக்கிற விவரங்கள் எல்லாமே எனக்கு தெரிய வருது. அங்க ஆமா, ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு இத்தனை கோடி கடன் வச்சுக்கிட்டு கடை பேரு தான் பெருசா இருக்கே தவிர அந்த பேரை பார்த்து நான் போகல.
ஏன்னா அதுவுமே வந்து மர்மமான முறையில தான் அவங்க பேருக்கு மாறி இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் இருக்கு, பொதுமக்களுக்கும் இருக்கு, சொந்தக்காரங்களுக்கும் இருக்கு. அதனால நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில அது அவங்க கிட்டயே நான் பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். என்ன பெரிய இடத்துல எல்லாம் எடுத்து நான் பண்ணணுங்கிறது இல்ல, பிரச்சனை வந்துடும். அதனால சாதாரண குடும்பத்துல எடுக்கணும் அப்படிங்கறதுனால அவங்க வந்து ஒரு ஒர்க் ஷாப் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இதுவும் நீங்க போய் விசாரிக்கலாம். திருநெல்வேலியில ஸ்ரீ கனிஷ்கா மோட்டார்ஸ்ங்கிற ஒர்க் ஷாப்பை வச்சு மெக்கானிக்கா இருந்துதான் அவங்க குடும்பம் ஓடிட்டு இருந்தது. அவங்க இப்போ இன்னைக்கு அவங்க வீடு அப்படிங்கறதும் வந்து இதுக்கு முன்னாடி ஓனரா இருந்த சூரஜ் சிங்கோடைய பேர்ல தான் இருந்த அந்த சொத்து. அது இப்போ ஒர்க் ஷாப் அவங்க நடத்திட்டு இருக்கிறதும் சூரஜ் சிங் அப்படிங்கிறவருடைய பேர்ல தான் இருந்த சொத்து. அதை எப்படி அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கினாங்களா, எழுதி வாங்கினாங்களாங்கிறதெல்லாம் எனக்கு விவரம் தெரியாது. அதுவும் அதுக்கு முதல்ல இருந்த ஓனர் தான். அது இந்த ரெக்கார்ட்ஸும் நீங்களும் போய் வெரிஃபை பண்ணி பாருங்க. திருநெல்வேலி ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல இந்த ரெக்கார்டு இருக்கா இல்லையாங்கிறது பாருங்க. சூரஜ் சிங் பேர்ல தான் அந்த வீடு, சூரஜ் சிங் பேர்ல தான் அந்த ஒர்க் ஷாப். இவங்களுடைய ஃபேக்டரி மட்டும் வாடகைக்கு எடுத்திருக்கிறாங்க. அது அங்க ஒரு அரசியல் புள்ளியினுடைய ஒரு இடம், அது வாடகைக்கு எடுத்து இவங்க கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு கம்பெனி வந்து வாடகை இடத்துல தான் இவங்களோட கம்பெனியே இருக்கு. அதனால இந்த மாதிரி பணம் இருக்கு அது இதுங்கிறதெல்லாம் நம்பி முதல்ல நான் போகல. இருக்குன்னு சொன்னதும் போய் அப்படிங்கிறது நான் அங்க போனப்போ எனக்கு அது தெரிய வந்தது. நான் இந்த கடன் 5 கோடி இருக்கா இல்லையாங்கிறது தயவு பண்ணி நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க. பேங்க்ல, இந்தியன் பேங்க்ல 5 கோடி ரூபாய் கடன் இருக்கா இல்லையாங்கிறது. இந்த கடை கைக்கு வந்த உடனே வாங்கின முதல் கடனே அதான் வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாமே மெதுவா தான் தெரிய வருது. அதனால கல்யாணம் பெருசா பண்ணாங்க பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான ஏற்பாடுகள் அத்தனையுமே கோயம்புத்தூர்ல இருந்து நான் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்க போட்டோ எடுத்தாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்டீரியர் பண்ணாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கிளைண்ட்ஸ் தான் வந்து அங்க சமைக்கிறதுக்காக வந்தாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அதுல மற்ற டான்ஸுக்கெல்லாம் சென்னையில இருந்து வந்தது. இது எல்லாமே இங்கிருந்து நான் ஆர்கனைஸ் பண்ணது. அதனால அதுல என்ன நடந்ததோ அங்க நடந்த விஷயங்கள் அத்தனையுமே மெனு முதற்கொண்டு நானே முடிவு பண்ணி தான் அந்த இடத்துல நடக்குது. ஏன்னா இங்க ரிசப்ஷனுக்கும் அதே தான் மெனு, ரிசப்ஷனுக்கும் அதே தான். ஏன்னா என்னுடைய தொடர்பு முழுக்க செட்டிநாட்டில் இருக்கு. இந்த பெயிண்டிங்க்கு வியாபாரம் நான் பண்றதுனால, என்னுடைய மனைவி அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த தொடர்புகள் எல்லாமே செட்டிநாட்டில் இருக்கிறதுனால செட்டிநாடு சமையல்காரன் நானே கூட்டிட்டு வரேன். அந்த நம்பர் வேணாலும் கொடுக்குறேன், யார் உங்களுக்கு கூப்பிட்டாங்க, யார் வந்து உங்களை புக் பண்ணாங்கன்னு நீங்களே வெரிஃபை பண்ணிக்கலாம். மேரேஜுக்கு எவ்வளவு செலவாச்சு? செலவு பத்தி எனக்கு தெரியலைங்க. ஏன்னா அது வந்து ஒவ்வொரு தனித்தனியா இப்போ சாப்பாட்டுக்கு அப்படின்னா ஒரு இலை கணக்குல நம்ம வந்து 600 ரூபா ஒரு இலை அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். அது எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்களோ அதை கணக்கு பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். ஒரு இன்டீரியர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 8 லட்சம் 10 லட்சம் இன்டீரியருக்கு ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு செலவு தனித்தனியா இருக்கு. காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அந்த பொண்ணு திருந்தி வந்தா ஏன்னா நான் இப்பவும் வந்து மெக்கானிக்கோட பொண்ணா தான் நான் பாக்குறேன். அந்த மெக்கானிக்கோட பொண்ணு நான் என் பையனுக்கு ஒரு சிம்பிள் மேரேஜா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தது. அதனால இன்னைக்கும் மெக்கானிக்கோட பொண்ணா வந்தா நான் பாத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். பிரச்சனை இல்லைங்க, உண்மை ஃபேக்ட் என்னங்கறத சொல்றேன். இல்ல நான் சீக்வன்ஸ் அப்ப சொல்றேன். அப்போ பரம்பரை பணக்காரரா இருந்திருக்கணும், பரம்பரை பணக்காரரா இருந்துக்கணும். அது இல்ல. இந்த கடை பேரு இன்னைக்குதான் சொல்றாங்க. 350 நாளைக்கு முன்னாடியோ ஒரு 400 நாளைக்கு முன்னாடியோ இவங்க சொல்ல முடியாது. இவங்க ஓனர்ஷிப்பே அப்பதான் வந்திருக்கு. ரெண்டாவது. மூணாவது, இவங்க இருக்கக்கூடிய வீடுனுடைய நிலம் எங்க யார் பேர்ல இருந்தது? முன்னாடி ஓனர் சூரஜோட பேர்ல இருக்கு. இவங்க இப்ப இன்னைக்கு ஒர்க் ஷாப் வச்சிருக்கிற இடம் யார் பேர்ல இருந்தது? சூரஜுடைய பேர்ல இருந்தது. அது அவங்க பிரச்சனை அப்படின்னாலும் அதுக்கு எதா இருந்தாலும் சொத்து பத்திரம் பணம் இதெல்லாமே முக்கியம் இல்லையா? எப்படி வந்துச்சு? நான் வந்து அந்த சூரஜனுடைய நம்பர் வேணும்னாலும் நான் தரேன், நீங்க பேசுங்க, பேட்டி எடுங்க. அவர் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அட்வொகேட்டினுடைய நம்பர் பேர் வேணாலும் தரேன், நீங்க பாருங்க. ஏன்னா அது அந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ற வக்கீல்களோட நான் பேசுறப்பதான் வந்து எனக்கு அது என்ன விவரங்கிறதே தெரிய வந்தது. இன்னைக்கு நீங்க நேரடியா டிசி ஆபீஸுக்கு போங்க, இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி இந்த சொத்தை எடுத்துட்டதா கம்ப்ளைண்ட் இங்க பெண்டிங் இருந்து அது க்ளோஸ் ஆயிருக்கான்னு கேளுங்க. அது இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். சோ அது அவங்க பிரச்சனை கிடையாது. கல்யாணம் ஆயிட்டதுனால அது எனக்கும் பிரச்சனை. இதெல்லாம் தான் எனக்கு தெரிய வருது. அப்புறமேல் அதுவும் இல்லாம கடன் அவங்களோட பிரச்சனை. நான் அதை வந்து குறையா சொல்லல. நானும் வண்டி லோன் போட்டு தான் எடுத்திருக்கிறேன். ஆனா வரதட்சணை கேட்ட கடன் வச்சுக்கிட்டு 5 கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு இருக்கிற ஆள்கிட்ட போய் நான் 1 கோடி ரூபாய் எனக்கு கடன் கொடு அப்படின்னு நான் கேட்க முடியுமா? அது நான் கேட்க முடியாது. அப்படி கேட்டிருந்தா நான் கல்யாணத்துக்கே கேட்டிருக்கணும். நான் கல்யாணத்துக்கும் நான் எதுவுமே நான் வாங்கல. இது அவங்க சொந்தக்காரங்க அத்தனை பேர்த்துக்குமே தெரியும். 1 ரூபா கடவுளுக்கு பொதுவாக, ஏன்னா நான் விற்கிறதே கடவுளோட படங்களை தான் நான் விற்கிறேன்.
அந்த ஆயிரக்கணக்கான படங்களை நான் வந்து பல பேர்த்து வீட்டில் வச்சு கும்பிடுறதுக்காக நான் செஞ்சு கொடுத்தவன். அப்படி இருக்கிறப்போ அந்த கடவுள் பொதுவா சொல்றேன், ₹1 நான் வந்து வரதட்சணையா நான் வாங்கினது இல்லை. அதுல வந்து அவங்க ஒயிட்ல ஏதோ கொடுத்ததா வந்து அவங்க சொல்றாங்க. எந்த ஆதாரம் இருந்தாலும் அவங்க கொடுக்கட்டும். அவங்க வந்து அக்கவுண்ட்ஸுக்காக ஒரு அமௌண்ட் எனக்கு கம்பெனி டு கம்பெனி டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு நான் வட்டி, அந்த பேங்க்குக்கு நான் வட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆமா ஆமா, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது இல்லையா, அது சூரஜ் தான் கொடுக்கணும், அவங்க வழக்கறிஞர் தான் கொடுக்கணும். அவங்க தான் அது கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவன் மிரட்டி இரட்டி பணிய வச்சாங்களா, என்ன விவரங்கிறது தெரியல. நான் சொல்றது ரெக்கார்டிக்கலா இருக்கிற விஷயங்களை நான் சொல்றேன். கொடுத்திருக்காங்க, அந்த கம்ப்ளைண்ட் தான் நான் வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்றேன். அந்த கம்ப்ளைண்ட் டிசி ஆபீஸ்ல இருக்கு, அதை போய் நீங்க வெரிஃபை பண்ணுங்க. மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்குது, அதை போய் நீங்க வெரிஃபை பண்ணுங்க. அது நம்பரை தேடி கண்டுபிடிச்சா நம்பர் எடுத்துடலாம். அந்த நம்பரும் நான் வேணாலும் வாங்கி தரேன். ஒரே பொண்ணு தான். இவரே ஃபர்ஸ்ட் பையன். தேங்க்யூ. இல்ல, சட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன எடுக்கணுமோ அதை நான் எடுப்பேன். ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் போயாச்சுன்னா அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கணும். அது நானே வழக்கறிஞராக இருக்கிறேன். அதுக்கான ஆலோசனையும் போயிட்டு இருக்குதுங்க. அதுக்கு சட்டப்படி என்ன வேணுமோ அது நான் சந்திச்சிருவேன். அவங்க வந்து அங்க திருநெல்வேலியில கொடுத்துருக்காங்க. இல்ல அதுக்கான பதில் நான் என்ன பண்ணணுமோ அதுக்கு வேற சட்ட ரீதியான வழிமுறைகள் என்ன, ஏன்னா இதை நான் தற்காக்கணும் இல்லையா. ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுனாலும் குற்றச்சாட்டு தான். ஸோ அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் என்னவோ அதை சரி செய்யறதுக்கான முயற்சி என்ன, என்னுடைய தரப்பு விளக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு முதல் படி தான். உங்களுடைய உதவி எனக்கு வேணும்னு நான் கேட்டு என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட்டுக்கு நீங்க எல்லாருமே செவிசாச்சு இங்க வந்து எனக்கு இந்த விஷயத்தை பொதுமக்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கான உதவி பண்ணிருக்கிறீங்க. ஏன்னா மீடியா மூலமா என் மேல குற்றச்சாட்டு வச்சதுனால நான் மீடியா மூலமாவே நான் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறது உண்மை. அது கனிஷ்கா பொய் சொல்லி இருக்கிறான். கண்டிப்பா கொடுக்கணும். இனிமேல் தான் அதை என்னங்கறத யோசிக்கணும். ஏன்னா எங்க பாரம்பரியமா எங்க ஃபேமிலியில போலீஸ் கிலிஸ்ன்னு போனதில்லை. நான் கேஸ் ரீதியா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாமே தவிர எங்க இதுக்காக இல்ல. அது இப்ப வந்ததுனால வேற வழி இல்ல. நாங்க அந்த பொய் குற்றச்சாட்டுக்கு எல்லாமே பண்ணணும். இந்த ஆடியோ இதெல்லாம் நான் ஸ்டேஷன்ல கொடுத்துருவேன். என்னென்ன ஆடியோ கனிஷ்கா பேசுனது என்கிட்ட இருக்குதோ, இவன் இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பேசின ஆடியோ முதற்கொண்டு நான் விசாரணைக்காக கொடுத்துட்டு முழு ஒத்துழைப்பு போலீஸுக்கு கொடுப்பேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.